பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு, பிரெட் கிராம்ஸ் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கலாங்க. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி கலந்து கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட்டில் வந்து பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை வந்து மைதா தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸில் நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டைகளையும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நம்மளுக்கு வெளியில் சீக்கிரம் வெந்துடும், உள்ள மாவு வந்து வேகாமல் இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.